தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம். இல்லறம் எது துறவரம் எது என்று பார்ப்போம். வாசியோகத்தில் உச்சநிலை அறியணும் அப்படின்னா ராமதேவர் சரித்திரத்தை நாம் பார்க்கணும். என்ன செய்கிறார்? அவர் எப்பொழுதும் சஞ்சார சமாதியிலே இருப்பார், நடந்து கொண்டே தான் இருப்பார். ஆனால் எண்ணம் அங்கே இருக்காது. கண்கள் திறந்திருந்தாலும் எந்த வடிவமும் அவர் கண்ணில் பதிவாகாது. காதுகள் எந்த ஒளியும் கேட்காது. ஓங்காரநாதம் தான் ஒலிக்கும். நாசியில் மூச்சு காற்று ஓடாது. இது அந்த நிலைதான் வாசில் முதிர்ச்சி அடைந்த நிலை. இவரின் சமாதி அழகர் மலையில் உள்ளது. காற்றின் விசையில் சுழலும் பம்பரம் போல் பூமியின் விசையாலும் காற்றின் அசைவினாலும் நீ சுழறுகிறாய் என்பதை புரிந்து கொள். இல்லறம் என்றால் பெண்ணோடு வாழ்வது என்று அர்த்தம் இல்லை. என்றால் வீடு, வீடு வேறு அடைவதே இல்லறம் என்பது பிரம்ம வீட்டை அடைய ஒழுக்கம், முறையோடு செயல்படுத்தல், ஸ்தானம் தவறாமை இவை முக்கியம். அறனெனப்பட்டதே இல்வாழ்க்கை. இல்லறமின்றி நல்லறம் இல்லை. என்ன பிறவி நாம் எடுத்தோமோ அந்த பிறவிக்கு என்ன அறம் உள்ளதோ அந்த அறத்துக்கு உட்பட்டு நாம் வாழ வேண்டும். அதுதான் அறனெனப்பட்டது இல்வாழ்க்கை. எந்த பிறவி நம்ம எடுக்கிறோமோ அதுக்கு என்ன அறமோ அந்த பிறவிக்கு உட்பட்டு நாம் அந்த அறத்தை நாம் செய்ய வேண்டும். வீடு பேற்றை அடைவது அப்படித்தான். இல்லறமன்றி நல்லறம் இல்லை. இல்லென்றால் என்ன? வீடு. வீடு பேற்று, வீடு பேற்றை அடையும் அறம் எது? நாம் எந்த அறத்தை கடைபிடித்தால் நாம் வீடு பேற்றை அடையலாமோ அந்த இல்லறமன்றி நல்லறம் இல்லை என்று அர்த்தம். புரியுதா? இதைத்தான் நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று குறள் கூறுகிறது. அறத்தின்படி நடப்பதுதான் வீடு பேரும் அடையும் வழி. பெண்ணோடு வாழ்வது மட்டும் அறம் என்று பொருள் படாது. ராமர் சீதையை காட்டுக்கு அனுப்பினார். துணி துவைப்பர் சொல் கேட்டு சீதை காட்டில்தான் லவன் என்ற மகனை பெற்றார். ராமர் சீதை பிரிந்தே இருந்தனர். ராமர் ஏகபத்தினி விரதனாக வாழ்ந்து இல்லறம் தர்மத்தை கடைபிடித்தார். அதனால் அவர் மனைவியை பிரிந்துதான் இருந்தார். இல்வாழ்க்கை அறம் என்றால் இல்லத்தில் மனைவி கூடவே வாழ்வது என்ற அர்த்தமில்லை. வீடு வேறு அடைய வாழ்க்கையில் அறத்தை கடைபிடிக்க வேண்டும். அதைத்தான் ராமர் கடைபிடித்தார். கும்பலை பின்னால் சுற்றி கொண்டே இருப்பதற்கு பேர் இல்வாழ்க்கை இல்லை, அது பொய் வாழ்க்கை. துறவரம் என்றால் செய்யும் அறத்தை துறந்து விடுவது. துறவரம்னு என்னென்னு முதல் தெரிஞ்சுக்கணும். உடலை துறப்பது, நமது தேகத்தை துறப்பது தான் துறவரம். வேறு எதுவும் துறவரம் இல்லை. புரியுதா? மனைவி பிரிவது அல்லது விலகுவது துறவரம் அல்ல. கீதையில் பகவான் என்ன சொல்றார்? பகவான் புண்ணியம் அனைத்தையும் விட்டுவிட்டு நீ என்னிடம் சரண் புகுவாய் என்று கூறுகிறார். புண்ணியம் பாவம் நான் செய்தேன் என்ற எண்ணத்தை துறப்பதுதான் துறவரம். இந்த துறவரத்தை தான் நாம் ஏற்க வேண்டும். மனைவி உன் பொருளா துறப்பதற்கு? எது உன் பொருள் துறப்பதற்கும் ஏற்பதற்கும்? உன் உடலே உன்னுடையதல்ல, பிறகு எதை உன்னுடையது என்று நீ துறக்க முடியும்? உன் உயிரை பார், உன் உயிரை வளர்க்கப்பார், அதுதான் உன்னுடையது. அறத்தின் வடிவமான ராமரே அரசகோலம் இல்லாமல் மர உரி தரித்து தர்மப்படி வாழ்ந்து தன் மனைவியை தள்ளி வைத்தார். இப்பொழுது பாருங்கள், இல்லறம் என்றால் என்னவென்று. துறவரம் என்றால் அந்த அறத்தை கூட நாம் துறக்க வேண்டும். ரவா லட்டில் முந்திரி, திராட்சை, ரவை, சர்க்கரை, நெய் இவையெல்லாம் உள்ளது. திராட்சை மட்டும் லட்டு ஆகிவிட முடியாது, ரவை மட்டும் லட்டு ஆகிவிட முடியாது. அதுபோல மனைவி முந்திரி, திராட்சை, ரவை, சர்க்கரை, நெய் இவையெல்லாம் உள்ளது. திராட்சை மட்டும் லட்டு ஆகிவிட முடியாது, ரவை மட்டும் லட்டு ஆகிவிட முடியாது. அதுபோல மனைவி மட்டும் இல்லறம் ஆகிவிட முடியாது. அது வாழ்க்கையில் ஒரு அங்கம். அங்கம் பழுதானாலும் அறம் பழுதாகக்கூடாது. மாணிக்க வாசகர் அடிக்கடி தன் பாடலை ஞாயிற்கடியேன் என்று கூறுவார். அதுபோல நாமும் ஞாயிற்கு கீழாகவே குடும்பம் என்று உழைத்து அதற்காக மரியாதையும் அதற்குரிய ஸ்தானத்தையும் நம்மை சுற்றியுள்ளவர் யாரும் அளிக்கவில்லை. தன் வயிறே பெரியதென்று போற்றி வளர்க்கும் இவர்களுக்காண்டி வாழ்ந்து உயிரை விடாமல் உங்கள் உயிரை கண்டு உயிர் வளர்க்க பாருங்கள். வேறு எதையும் நீங்கள் வளர்த்து வேலை இல்லை. வீட்டில் நாயையும் பூனையும் வளர்த்து உங்கள் உயிரை வளர்க்காமல் விட்டு விடாதீர்கள். அப்படி தான் நீங்கள் எல்லாம் விட்டுறீங்க. வீட்டில் நாயும் பூனையும் வளர்க்குறீங்க, உங்கள் உயிரை யார் வளர்க்குறது? வாழை இலையும் சுவையும் அதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு கல்லெறிய அனைத்து காகவும் பறந்து போய்விடுகிறது. ஒரு கல்லெறிய அனைத்து நாய்களும் ஓடுகின்றன. அதுபோல் ஆலயத்தில் மணி அடிப்பது, தாரை தம்பட்டை வாத்தியம் இசைத்தால் காற்றில் உள்ள கெட்ட அணுக்கள் அந்த ஓசையை கிரகிக்க முடியாமல் இறந்துவிடும். பசு வளர்ப்பது, புகை போடுவது,
தூபம் தீபம் மாயிலை கட்டுவது, மஞ்சள் தண்ணீர் தெளிப்பது, எலுமிச்சை வேப்பலை வில்வம் குங்குமம் அணிவது, துளசி தேங்காய் பழம், இப்படி ஐதீகத்திற்கு ஒரு சூட்சமான பொருள் உண்டு என்பதை புரிந்து பழைய நிலையை மாற்றாதீர்கள். மாடு விரட்டும் வேலையை விட்டு விடுங்கள். அந்த காலத்தில் அரசர்கள் தங்கள் பலத்தை காட்டுவதற்காக இந்த விளையாட்டை வைத்தார்கள். நம் உயிரை பாருங்கள். மாட்டை விரட்டி கொண்டிருக்காதீர்கள். எம்மன் நம்மை விரட்டி கொண்டு போய்விடுவான். கோவிலில் கூட்டாக பொங்கல் வைத்து சாப்பிடுவது பசிக்காக அல்ல, உறவுகளுக்காக. குடும்பம் கூட்டாக இருந்து அந்த உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்காக. ஆனால் அங்கு சைவம் மட்டுமே இருக்க வேண்டும். ஆடு கோழி என்று பலியிட்டு சாப்பிடுவது முறையல்ல. அரிசி பருப்பு சாதம் தேவாமிர்தம். சில இடங்களில் இந்த தேவாமிர்தத்தை ருசித்துள்ளோம். சிவன் மலையில் பால் தீர்த்தம் கொடுத்தார்கள். அதுபோல் எங்கும் எப்பொழுதும் அறிந்ததில்லை. காரமடை அரங்கன் கோயிலில் ஒரு அன்பர் 2 இனிப்பான பச்சரிசியில் செய்த பொங்கல் கொடுத்தார். அதே போல் எங்கும் உண்டதில்லை. காஞ்சிபுரம் அத்திவரதர் வைபோகத்தில் ராமானுஜர் மடத்தில் வடை பாயசத்துடன் அவரை குழம்புடன் அன்னம் இறைவனுக்கு படைத்து பிறகு நமக்கு படைத்தனர். வைகுண்ட உணவு. சிவன் மலையில் பசித்திருக்கும் பொழுது 2 மணி அளவில் திடீரென்று வேனில் வந்து பிரியாணி பரிமாறினார். யார் அனுப்பினார் என்று தெரியாது. அவ்வளவு சுவை சுட சுட இருந்தது. இப்படி அனுபவங்களின் மூலமாகத்தான் இறைவன் நமக்காக இந்த சுவையை தருகிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். வாழை இலை எதையும் ஒதுக்குவதில்லை. அமர்ந்து உண்பவனே அதை ஒதுக்கி வைக்கிறான். அதில் உள்ளதை வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கிறான். அதுபோல நாமும் எதையும் ஒதுக்கவில்லை. நீங்கள் அனைவரும் தான் நம்மை ஒதுக்கினீர்கள். இலையில் அமர்ந்து உண்பவன் போல் வாழை இலை மேல் எந்த தவறும் இல்லை. பட்டத்தின் நூல் உன் கையில் உள்ளவரை தான் உன் பட்டம். அது அறிந்து விழுந்து விட்டால் அது யார் கோய்க்கோ சென்று விடும். பிறகு அது அவர் பட்டம். வாழ்க்கை பட்டமும் அப்படித்தான். உன் கையில் உள்ளவரை தான். விட்டுவிட்டால் அது பறந்துவிடும், பறவை போல். பிறகு அது உன்னுடையதல்ல. தன் தேவைகளை பூர்த்தி செய்ய கோவிலுக்கு செல்கிறார்கள் ஒரு சாரர். மற்றொரு சாரர் தான் செய்த தவறுகளுக்காக கோயிலுக்கு செல்கிறார்கள். சென்றாலாவது குறைக்கப்படுமே என்று செல்கிறார்கள். ஞானம் வேண்டும், பிறவாமை வேண்டும் என்று யாரும் கோயிலுக்கு செல்வதில்லை. ஞானம் வேண்டி இருப்பவன் மட்டும் குருவை தேடுகிறான். மூத்தோர் சொல் புளிக்கும், பிறகு செயலில் நமக்கு இனிக்கும். மாங்கனி போல. வணக்கம்.